ஷெல்டரில் வைக்கிறதா ஆபத்து. ஆனால் வேக்சினேஷன் பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. வேக்சினேட் பண்ணி வெளியே விடலாம் அப்படின்றது உங்களோட இதாக வந்துருக்கு. பட் இன்னொரு தரப்பு என்ன கேள்வி கேட்குறாங்க, வேக்சினேஷன் பண்ணால் ரேபிஸ் பரவாது, அது ஷுவர். பட் ஆனால் கடிக்காமல் இருக்குமா? ஏன்னா இப்போ சமீபத்தில் கடந்த 6 மாதத்துலேயே குழந்தைங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக எடுத்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய வருது. அது ஸ்ட்ரே டாக்ஸ் தான் நிறைய. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு டாக் தான் அது பண்ணுது. ஆனால் இழப்பு அந்த குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ இந்த டாக்ஸை, ஸ்ட்ரே டாக்ஸை காப்பாற்றிட்டு நம்ம வேக்சினேஷன் பண்ணால் மட்டும் அதுகளுக்கு தீர்வு கிடச்சிருமான்ட்டு ஒரு கேள்வி. இல்லை, அதுதான். இப்போ வேக்சினேஷன் பண்ணுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது பிரதர். இப்போ வேக்சினேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்காக போடுறது. இன்னொன்று, நம்ம சில டாக் ஆக்டிவாக இருக்கும். நம்ம கருத்தடை வேக்சின் பண்ணும்போது அதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். என்னென்னா எல்லா டாகுமே கடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நம்ம அந்த ஒரு சில டாக்ஸை தான் நம்ம கரெக்டாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே தவிர, கைண்டாக இருக்க டாகு, நல்லா இருக்கிற டாகுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் தப்புன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு சில டாக்டர்ஸே, இவங்க வெட்டினரி டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நம்ம நிறைய இடத்துல சும்மா ரேண்டமாக ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதுவே பண்ணுறது தவறு. ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரேண்டமாக நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால அது தங்களோட இடம் மாதிரி நினச்சி அது இப்போ தான் போட்டிருக்காங்க. அது ஒரு பாசிபிளே இல்லாத ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடிச்சிட்டு சரக்கு போடுற பாட்டிலு, அவங்கவுங்க யூரின் போகிற பிளேஸு, இந்த மாதிரி ஓரத்தில் தான் வைப்போம். அதுவே அது இருக்குது, அதுவே பார்க்க மாட்டாங்க. நாங்கள் டாக்ஸுக்கு ஓரமாக வைக்கிறது தான் பெருசாக பேசுகிறாங்க. இத்தனைக்கும் நாங்கள் என்ன நடு ரோட்லேயே வைக்க போகிறோம்? வைக்கிறது ஓரமாக தான் வைக்கிறோம். அப்படி எங்கே அவங்க ஒரு இடம் செட் பண்ணி கொடுப்பாங்க? தள்ளி வச்சாலும் அந்தந்த டாக் அந்தந்த இடத்துல தான் சாப்பிடும். வேறு இடத்துல தள்ளி போய் சாப்பிடாது. அது பயப்படும், வேறு டாக் அலோவ் பண்ணாது. டாக்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, இந்த இடத்த விட்டு அது தாண்டாது, அது வாழ்ந்த இடத்துல. ஸோ நீங்கள் அங்கே எங்கே செட் பண்ணுவீங்க? அவங்க செட் பண்ணி தரதோட நாங்கள் வைக்கிறதே ஓரமாக தான் வைக்கிறோம். அவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலான்னு தான் பார்க்குறோம். பட் நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நல்லது தான் பண்ணுறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற டாக்ஸ் வேக்சின் பண்ணுறோம், ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம், அதை ப்ராப்பராக பார்த்துக்குறோம். பட் அவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்க எங்களை. எங்களால் தான் டாக் வருது, உங்களால் தான் இதுவாகுதுன்ட்டு. நாங்களாம் பண்ணலான்னா இன்னும் அதிகமாக இருக்கும்.